எதை நாம் விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எப்பொழுதுமே எனக்கு உண்டு. நான் 2 விஷயத்தை சொல்லுவேன் திருமணத்துக்கு. ஒன்று, மாங்கல்யம் ஏறுகின்ற நேரம். 2, ஒரு ஆணும் பெண்ணும் சங்கமிக்கின்ற நேரம். பேசணும் ஓபிஎஸை பற்றி. என்ன காரணம்? செவ்வாய் திசை வந்துச்சு, அவருக்கு வழிகாட்டுச்சு. ராகு திசை வந்தது, கொண்டு போச்சு. அந்த ராகு என்ன பண்ணுவார்னா, கொடுத்து கெடுப்பான் ராகு. இந்த 24வது கருத்தரங்கத்தில் முதல் முறையாக வந்துள்ள ஜோதிட கலைஞானி, அரசியல் ஜோதிடர் மதிப்பிற்குரிய திருக்கோவிலூர் பரணி ஐயா அவர்கள் இப்போ சிறப்புரையாற்றுவார். ஐயா வாங்கய்யா. எனக்கு இந்த அரங்கம் புது அரங்கம். இருந்தாலும் வராகி என்பவள் என்னுடன் இருப்பதால் இந்த வராகியுடைய மையத்திற்கு நான் வந்திருக்கிறேன். எனக்குள் எப்போதும் ஒரு நம்பிக்கை உண்டு, அது ஆனந்திக்கு தெரியும். கடந்த பிறவியில் என்னோடு பயணித்த ஒவ்வொருவரையும் பார்த்திடக்கூடிய ஒரு வாய்ப்பினை கர்மா எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில் இந்த அரங்கில் இருக்கின்ற அனைவருமே கடந்த பிறவியில் என்னோடு பயணித்தவர்களாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். அந்த உறவுகள் என்பது இன்று தொடர்கிறது. எதை நாம் விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எப்பொழுதுமே எனக்கு உண்டு. இங்கே 2 செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். இது ஜோதிடர்களுடைய அரங்கமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் எதிர்பார்த்தேன், பார்வையாளர்கள் இல்லை. இருந்தாலும் ஒரு தகவல் இருக்குது. பேசியவர்களை பார்த்தபோது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புதுவிதமான தகவல்களை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜோதிட சாஸ்திரம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, எதை அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கிறது, இதனை வைத்து மனிதகுலம் எப்படி வாழ முடியும் என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு பதிவினை நான் பார்க்குறேன். நாங்கள்லாம் வலைதளத்தை வச்சு ஒவ்வொரு ஊருக்காக போய் வலைதளத்தில் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம். ஆனந்தி உட்பட போய் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே எல்லா ஜோதிடர்களையும் ஒரே நேரத்தில் வரவழைத்து அந்த ஜோதிடர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி அவருடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற வகையில் நண்பர் சதீஷ் அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து மாதந்தோறும் இது எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஜோதிடர்களுடைய திறமையை உலகம் அறிவதற்கு இது ஒரு தளமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற ரீதியில் தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு முதலில் அவருக்கு என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கிற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஜோதிடரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள், பாராட்டிற்குரியவர்கள். என்னுடைய பார்வையில் நான் சொல்வேன், ஒவ்வொரு தகவலையும் சொல்லுவேன், 7 மணி நேரம் சொல்லுவேன். நமக்கும் தெரியாத ஒரு தகவல் மற்றொருவரிடம் நிச்சயமாக இருக்கும். எல்லா தகவலையும் எல்லா ஜோதிடரும் தெரிந்து வைத்திருக்க வாய்ப்பே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ ஒவ்வொருவரும் கூடி குழுமுகின்ற போது, நாம் பேசிக்கொள்கின்ற தகவல்களை திரட்டிக் கொள்கின்ற போது, நாம் உள்வாங்கிக் கொள்கின்ற போது நமக்குள் மேலும் பல்வித தகவல் கிடைக்கும். இப்போ நானே ஒரு ஜாதகம் பார்ப்பேன். எனக்கு அந்த நேரத்தில் விதி அந்த பார்வையை மறைத்திருக்கலாம். அப்போ ஒரு பலனை சொல்லாமல் கூட விட்டு போயிருப்பேன், அவங்க சொன்ன மாதிரி தான். அப்போது திரும்பவும் கையில் எடுக்கும்போது தான் மேலும் 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 ஆய்வு செய்கின்ற போது தான் ஒரு ஜாதகத்தை பற்றி முழுமையாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கின்ற போது இந்த கருத்தரங்கிற்கு பல்வேறு தலைப்புகளை வழங்கி வருகை தந்திருக்கின்ற கரூர் சூரியன் சுந்தரராஜன் அவர்கள், கள்ளக்குறிச்சி ஏழுமலை ஐயா அவர்கள், ஜோதிட கலை பேரரசு வெள்ளையன் அவர்கள், திருமண வித்தகர் துரைசாமி அவர்கள், குருமூர்த்தி அவர்கள், ஆனந்தி அவர்கள், திருமதி பாக்கியலட்சுமி அவர்கள், சுகன்யா அவர்கள், கோபி பிரியன் அவர்கள், தனக்கோடி அவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அது திருக்கணிதமாகட்டும், வாக்கிய பஞ்சாங்கமாகட்டும், ஒவ்வொருவரும் இங்கே 12 பாகங்களில் ஏதேனும் ஒரு பாகத்தில் மிக தேர்ச்சி பெற்று அதில் தனித்துவம் மிக்கவராக திகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்த வல்லுநர்கள் இருக்காங்க பாருங்கள், அவர்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை பிடித்து கொண்டு செல்கின்ற நிலை நமக்கு இருக்கும். எல்லா வகையிலும் ஒருவர் ஜெயிக்கிறார் என்றால், குறிப்பாக ஒரு ஜோதிடர் ஜெயிக்கிறார் என்றால் அவருக்குள் திறமை வந்துவிட்டது, வாக்குப்பளிதம் வந்துவிட்டது, அவரால் இந்த ஜோதிடத்துறையில் வெற்றி பெற முடியும் என்பதை நம்மால் நம்பிக்கையோடு கூற முடியும். திறமை இல்லாதவர்களால் இங்கே வெற்றி பெறவே முடியாது. நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த ஃபீல்டு திருமணத்தை பற்றி நிறைய பேசுனாங்க. எனக்கு கொஞ்சம் வெக்கமாகவே இருக்குது இந்த விஷயத்தில். எனக்கு அப்பாவும் பார்க்கல, அம்மாவும் பார்க்கல, நானே தான் பார்த்துக்கிட்டேன். நேரங்காலம் கூட பார்க்கலைங்க. விருப்பப்பட்டேன், போனோம், கோவிலுக்கு அழைச்சிட்டு போனோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், 5 பிள்ளை பேத்துக்கிட்டேன், சந்தோஷமாக வாழறேன், கோடி சொன்னா வாழறேன். ஆனால் அந்த நிலை எல்லோருக்கும் வந்து விடாது. அதை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறேன்னா, நான் தேர்ந்தெடுத்த மனைவியுடைய நட்சத்திரம், ராசி எல்லாமே எனக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கலாம்.
நான் 2 விஷயத்தை சொல்லுவேன் திருமணத்துக்கு. ஒன்று மாங்கல்யம் ஏறுகின்ற நேரம், 2 ஒரு ஆணும் பெண்ணும் சங்கமிக்கின்ற நேரம். இந்த 2 நேரம் பொருத்தமானதாக இருந்து விட்டால் அந்த நபர்களை பிரித்து விட முடியாது. கடைசி காலம் வரையில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் சொல்லுவேன். அதுபோல நான் சேர்ந்த நேரம் நல்ல நேரமாக இருந்திருக்கலாம், நான் தேர்ந்தெடுத்த மனைவி நல்ல மனைவியாக இருந்திருக்கலாம், எனக்கு பொருத்தமானவளாக இருந்திருக்கலாம். இப்போ நம்ம பிள்ளைங்களும் என்ன பார்க்குதுன்னா, அவர் அதை செய்துட்டாரு, இவர் இதை செய்துட்டாரு, நாமும் அப்படி செய்வோமே. எப்படிங்க? நாமும் அப்படி செய்வோமே. அப்படி போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு, ஏன்னா நமக்கே தெரியும் எல்லாம் ஜோதிடர்கள், குறிப்பாக சில சுக்கிர திசையோ அல்ல ராகு திசையோ சில திசைகள் வருகின்ற போது நம்மையும் அறியாமல் சில ஈர்ப்புகள் நமக்கு வந்துடும். அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஜாதகத்துடைய நிலை நாம் அறிவதில்லை. நம்முடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் எப்படி இருக்குது, 8ஆம் இடம் எப்படி இருக்குது, 11ஆம் இடம் எப்படி இருக்குது. இவங்க சொன்னாங்கல்ல 2வது தாரம், 3வது தாரம், 4வது தாரம்னு. அப்போ எதை பார்க்கணும் சொல்லுங்கள்? அடுத்த தாரத்துக்கு 11ஆம் இடம். எனக்கு ஜாதகம் வரும்போது அதை முதல்ல பார்ப்பேன். பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னதாக இந்த 2, 4, 7, 8, 11 பார்த்துடுவேன். பெரும்பாலும் பெண்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை பார்த்துடும் நான். ஏன்னா இந்த 2 பேருடைய வாழ்க்கை முறையை அந்த ஜாதகம், அவருடைய ஜாதகம் நமக்கு காட்டி கொடுத்துரும். நமக்கு எந்த பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாதுங்க. திருமணத்தை பற்றி பல்வேறு சொன்னாங்க. இவங்க சொல்லாமல் விட்டு போன விஷயம் ஒன்று இருக்குது, புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷம் இந்த திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்படுத்துவதற்கு அடிப்படையாக இருப்பது புணர்ப்பு தோஷம். இங்கே எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இது பாடமாக இருந்து கொண்டிருக்கு. பல வல்லுநர்கள் நமக்கு முன்னால் எழுதி வைத்த பாடங்களை நமக்கு போதிச்சிருக்காங்க. அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். வேறு முறைகளே நமக்கு தேவையில்லைங்க. நமக்கு எந்த முறையும் தேவையில்லை. சுபத்துவம் என்றால் என்னவென்று தெரியும், வளர்நிலை ஜாதகம் என்றால் என்னவென்று தெரியும், ஏஎல்பி என்றால் என்னவென்று தெரியும். நம்முடைய அடிப்படை பாரம்பரிய ஜோதிடம், அந்த ஜோதிடத்திற்குள் அனைத்துமே நிறைந்திருக்கிறது. அதை நாம் பார்க்க தவறி இருக்கிறோம். அதுதான் முக்கியம், பார்க்க தவறி இருக்கிறோம். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த 2 நிமிடத்திற்குள் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நம்மால் தீர்மானிக்க முடியும், கணிக்க முடியும். அந்த திறமை பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கிறது. நிறைய விஷயம் இருக்குங்க பாரம்பரிய ஜோதிடத்தில். அப்போது இந்த திருமணத்தை பற்றி சொன்னாங்க பாருங்கள், புணர்ப்பு தோஷம். நம்ம ஏன் இந்த பாரம்பரிய ஜோதிடம், ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள், ஜோதிடம் பயிற்றுவிப்பவர்கள் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கும்பல் இருக்குது, எனக்கு முதன்மையாக எதிரியாக இருக்கின்ற கும்பல். அந்த கும்பல் இந்த பாரம்பரியம், பரம்பரை. எப்படியே பரம்பரை. ஒருத்தர் பிறந்திருப்பார். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அம்மா தவறிட்டாங்க, ஏன் அம்மா தவறிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போன உடனே அவருடைய நோட்டில் ஒரு அச்சடித்து வச்சுருக்காரு, பெண்ணின் பெயர், ஆணின் பெயர், 10 பொருத்தம். எப்படிங்க? 10 பொருத்தம். இதை டிக் 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 முடிஞ்சு போச்சு. 8 பொருத்தமும் இருக்குது, 9 பொருத்தமும் இருக்குது, முடிஞ்சு போச்சு. பொருத்தம் நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணலாம். நான் ரொம்ப கோபமாக பேசக்கூடிய 2 ராகு எனக்கு வாக்குஸ்தானத்தில், ரொம்ப கோபமாக பேசக்கூடிய நான், புரியுங்களா? அப்போது சரி, இந்த பொருத்தம் பார்த்தியே, நட்சத்திரம் பொருத்தம் பார்த்தியே, அவனுடைய லக்னம் என்ன, இந்த பெண்ணின் லக்னம் என்ன, அவனுடைய ராசி என்ன, இந்த பெண்ணின் ராசி என்ன, அவனுக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 8ஆம் இடம் எப்படி இருக்கிறது, 11ஆம் இடம் எப்படி இருக்கிறது, வாழ்க்கைக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு அடுத்த உறவை அவன் தேடிக்கொள்வானா என்பதை நாம் பார்க்கணும்ல. இல்லை வாழ்க்கைக்கு பிறகு இந்த பெண் தவறு செய்வாளா, செய்ய மாட்டாளா என்பதை பார்க்கணும். இல்லை இந்த வாழ்க்கை நீடிக்குமா, இங்கே ஒரு தவறுகள் நடைபெறுமா பார்க்கணும். இல்லை எல்லாம் காம திரிகோணம் சொல்லுவாங்க, திரிகோணம் சொல்லுவாங்க, எல்லா திரிகோணம் சொல்லுவாங்க. ஆனால் ஜாதகம் கடல் மாதிரிங்க. ரொம்ப வரையறுத்து 7 மலை கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கூட்டத்தை குவிக்காதீங்க. ஆனந்தி இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கூட்டத்தை குவிக்காதீங்க. உங்கள் நம்பி ஒருத்தர் வராரா, 2 பேர் வராரா ஒரு நாளைக்கு, அவர்களுக்காக முழு நேரத்தையும் செலவு செய்யுங்கள். என்னென்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஒரு நட்சத்திரத்தை பார்ப்போம், ராசியை பார்ப்போம். அதுவே இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் சேலத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி 6 மணிக்கு இந்த லக்னம். இன்னொருத்தர் இதே நேரத்தில் இந்த 6 மணிக்கு சேலத்தில் நான் பிறந்து இந்த லக்னத்தை நான் வாங்கியிருக்கின்ற நேரத்தில் ஒரு மனிதர் காஷ்மீரில் பிறந்திருக்கிறார். அவருக்கு லக்னம் மாறுபட்டு இருக்கிறது. என்னுடைய கணக்குப்படி இங்கே 6 மணிக்கு இந்த லக்னம் விஷயம் வச்சுங்களேன், அவருக்கு தனுசு லக்னமாக மாறிருக்கு. பேச்சு சொல்கிறேன். அப்போது இந்த லக்னம் மாறுகின்ற போது, இடம் விட்டு இடம் நகர்கின்ற போது ஒரே நேரம் தான், நம்முடைய பார்வையில் ஒரே நேரம் தான். இடம் விட்டு இடம் நகர்கின்ற போது
அங்கே பிறப்பவருக்கு எனக்கு உண்டான தோஷங்கள் அவருக்கு உண்டாக போவதில்லை. புரியுங்களா? ஜோதிடம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்க. ரொம்ப வல்லுநர்கள் மிகச்சரியாக சொல்லி வச்சிருக்காங்க. கர்மக்காரனை பாரு, முதல்ல யார்? சனி பகவானை பாரு. இந்த ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்னால் 2 கிரகங்களை மையமாக வைத்துப்பார். ஒன்று ராகு, மற்றொன்று கேது. கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மையப்புள்ளின்னு பார்த்தீங்கன்னா கேது தான். மிக அதிகமான வலிமையுடைய கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது தான். 2வது வலிமையுடைய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு தான். இவர்கள் இருவரும் செய்கின்ற லீலைகள் இருக்கு பாருங்க. மனித கொலை வாழ வைப்பவங்க அவங்க தான், வீழ்த்துபவர்களும் அவர்கள் தான். இப்போ அரசியல் ஜோதிடம் சொன்னார் தம்பி சதீஷனுக்கு. நான் போன வாரம் பேசணும் ஓபிஎஸை பற்றி. என்ன காரணம்? செவ்வாய் திசை வந்துச்சு, அவருக்கு வழிகாட்டுச்சு. ராகு திசை வந்தது, கொண்டு போச்சு. அந்த ராகு என்ன பண்ணுவார்னா கொடுத்து ராகு. இப்போ இன்னைக்கு பூஜ்ஜியம் ஆக்கிடுச்சு. இப்போது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தை கையில் எடுத்து பார்க்கின்ற போது உங்களுடைய ஜாதகம் போன்றது தான் அவர்களுடைய ஜாதகம், வேறு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஏன் ஜாதகம் தான் அவன் ஜாதகம், இவர் ஜாதகம் உங்கள் ஜாதகம். புரியுங்களா? அதுக்காக ஒரு அரசியல் ஜோதிடர்லாம் கிடையாது. அந்த ஜாதகம் நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறது. அந்த ஜாதகத்தில் இந்த திசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திசாநாதன் இப்படி இருக்கிறார், புத்திநாதன் இப்படி இருக்கிறார், இந்த யோகங்கள் இருக்கிறது. அந்த யோகங்களை கண்டறிந்து பலன் சொல்கின்ற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் காண முடியும், அந்த மனிதனுக்கு ஏற்பட போகின்ற தோல்வியும் சொல்ல முடியும். இங்கே 2 விஷயம், எதையுமே மறைக்காதீங்க. ஜோதிடர்கள் எதையுமே மறைக்காதீங்க. என்னென்னா, இந்த உலகம் இருக்கு பாருங்க, அதையும் சொல்வார்கள், இதையும் சொல்வார்கள். ஐயா, நீங்கள் அப்போவே அதை சொல்லியிருக்கலாம் இல்லை, இந்த கெட்ட நேரம் எனக்கு வரப்போகுதுன்னு அப்பயே சொல்லியிருக்கலாம் இல்லை, நாங்கள் உஷாராகி இருப்போம்ல. ஆனால் நாங்கள் யூடியூப்பில் பேசும்போது ஐயா பாதகமான நேரத்தை சொல்லிடாதீங்க, சங்கடப்படுத்திடாதீங்க. என்னுடைய பழக்கம் அது கிடையாது. எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் உனக்கு யோகமாக இருக்கிறதா, இந்த திசை யோகமாக இருக்கிறதா, இந்த காலகட்டம் யோகமாக இருக்கிறதா, இதை பார்த்து யோகம் இருக்குது. இல்லை இந்த நேரம் உனக்கு பாதகமான நேரம் வந்திருக்கு, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. எப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்கோ? நான் என்னுடைய அனுபவத்தில் பல ஜோதிடர்கள் பார்க்கின்ற போது, பல ஜாதகங்களை பார்க்கின்ற போது நீங்களாம் நம்பவே முடியாத காட்சிகளை நான் பார்த்துருக்கேன். இந்த நபர் இப்படி மாறுவாரா, இந்த நபர் இப்படி உச்சத்தை தொடுவாரா, இந்த நபர் இப்படி தவறு செய்வாரா, அப்படி ஜாதகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். அதை நம்மால் தீர்மானிக்க முடியும். அவன்தான் ஜோதிடன். அப்போது ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், இந்த நேரம் வருது ஐயா, இந்த நேரத்தில் அம்மா, இந்த நேரத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்க, இந்த சம்பவம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, இதை நீங்கள் எதிர்கொண்டாக வேண்டும். அப்போது எப்படி நீங்கள் வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள். ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். என்னென்னா, இந்த 9 கிரகங்களுக்குமே காரகங்கள் இருக்குங்க. நம்ம ஆள் ஒரு ஆள் சொல்லுவார் சுபத்துவம் சுபத்துவம்னு சொல்லுவார். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க குரு அங்கே போயிட்டு அது கெடுதலுங்க, குரு இங்கே வந்துட்டா கெடுதலுங்க. முடிஞ்சு போச்சுங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், குரு எங்கே இருந்தாலும் நமக்கு லாபத்தை கொடுப்பவர் சொல்லுவேன். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? 3 இடங்களை பார்ப்பார், ஒரு இடத்தை மையமாக வைத்து பேசக்கூடாது. 5, 7, 9 பார்வை இருக்கு, அந்த இடத்தில் சுபத்துவத்தை கொடுப்பார் குரு பகவான். அவர் எங்கே வேணால் சஞ்சரித்து போட்டோம். புரியுங்களா? சஞ்சரிப்பிற்கு ஏற்ற 2, 5, 7, 9, 11 போது 5 இடங்களுக்கு சஞ்சரிப்பினால் லாபத்தையும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கு சஞ்சரித்தாலும் 3 இடங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். அந்த 3 இடங்களில் ராகு இருக்கலாம், கேது இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், பாபகிரகங்கள் இருக்கலாம். இந்த குருன்னு சொல்லும்போது இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். குரு சனின்றது உங்களுக்கு தெரியும். தோஷத்தை பற்றி தெரியுமா? என்ன சொல்? பிரம்மகத்தி தோஷம். பிரம்மகத்தி தோஷம் சூப்பர். எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த குரு சனியுடைய காம்பினேஷனை பற்றி சொல்லும்போது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்தான். எனக்கு வந்த ஜாதகங்களில், பல்வேறு ஜாதகங்களில் திருமணம் முறிவு ஏற்பட்ட ஜாதகங்களில் கணிக்கப்படாமல் விட்டு 10 பொருத்தங்களை மட்டுமே பார்த்து தீர்மானித்து திருமணம் வைத்த ஜாதகங்களில் இந்த பிரம்மகத்தி தோஷம், புனர்ப்பு தோஷம் இருந்திருக்கிறது. அப்போது குருவும் சனியும் இணைந்திருந்தாலும், குருவுடைய சாரத்தில் சனியும், சனியுடைய சாரத்தில் குருவும், குருவும் சனியும் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது. என்கிட்ட ஒரு நல்ல பழக்கங்க, தப்பா எடுத்துக்காதீங்க.
இந்த பிரம்மகத்தி தோஷமா நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆலயத்தை தான் சொல்லி வச்சுருக்காங்க, அந்த ஆலயத்துக்கு போங்க, அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க, போங்க திருவிடைமதுர் போங்க. சரி, சந்திரனும் சூரியனும் ரொம்ப நல்லவங்க சொல்ல முடியல. இந்த அமாவாசையில் பிறந்தவங்களுக்கும் பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கும் திதி சூனியமே கிடையாது சொல்ல முடியல. ஆனால் அமாவாசையில் பிறந்திருந்தாலும் சந்திரனோடு ராகு சேர்ந்திருந்தால் பித்திருதோஷம் வந்துடும். புரியுங்களா? சூரியனோட ராகு சேர்ந்த கேஸ் இருந்தால் பித்திருதோஷம் வந்துடும். இந்த தோஷங்களை யாரும் கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. இந்த தோஷங்கள் நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை, நம்முடைய ஆட்களே. அப்போது நம்மகிட்ட ஒரு கட்டப்பழக்கம் இருக்குது. தப்பான நபர்கள் வளர்வதற்கு காரணமே நாம் தான். ஒரு சரியான வழிகாட்டுதல். இதை இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே சொல்கிறேன், இங்கே ஜோதிடர்னு சொல்கிறேன், உங்களுடைய கட்டணத்தை தரமானதாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கட்டணத்தை தரமானதாக வைத்துக் கொள்ளுங்கள், சரியானதாக வழிகாட்டுங்கள். அப்போது பித்ருதோஷம் வந்துடுச்சா, அதற்குரிய பரிகாசம்லாம் ராமேஸ்வரம் மட்டும்தான். என்னங்க இல்லைன்னு சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். ராமேஸ்வரம் மட்டும்தான். திலதர்ப்பண ஹோமம் செய்வது மட்டும்தான் பித்ருதோஷத்திற்கு பரிகாரம். இதே நம்ம பகுத்தறிவாதி இருக்காங்க பாருங்கள், கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, ஏங்க தோஷத்தோடு பிறந்துட்டார், பரிகாரம் செய்து விட்டால் முடிந்துடுமா கேட்பாங்க. நான் சொல்லுவேன், பரிகாரம் செய்து கொள்வது என்பது கடும் மழையில் ஒரு குடையை பிடிப்பது போல, நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்காக. இந்த ஜாதகம் என்பது ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், வழிகாட்டுதல் மட்டும்தான். என்ன சாமின்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது. ஏழுமலை கடவுள் கிடையாது, நமக்கு வரம் கொடுக்கிற சாமியும் நமக்கு கிடையாது. நாம் இந்த துறையில் வல்லமை பெற்றிருக்கிறோம், ஜோதிடம் குறித்த அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை சரியாக பயின்று இருக்கிறோம். அந்த பயிற்சியின் காரணமாக வராமிகிரர் வழியில், பராசரர் வழியில் நாம் அனைவருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். இன்னொரு தகவல் சொல்கிறேன், இங்கே எவரும் புதிதாக எதையுமே செய்து விடவில்லை ஜோதிட உலகில் என்பது நன்றாக தெரிந்தவர்களுக்கு தெரியும். நிறைய கஷ்டம் உள்ளாங்க, நான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன், நான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன். என்ன புதுசாக கண்டுபிடிச்ச சொல்லு பார்ப்போம், சவால் நான் விடுறேன், சொல்லு பார்ப்போம். எல்லாமே எங்களுடைய ஜோதிட பரம்பரை ஜோதிடத்தில் இருக்கு, இல்லாத நீ சொல்லு பார்ப்போம், புதுசாக சொல்லுது. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கு. இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்துட்டா என்னென்ன பாடுபடுத்துவான் ஜாதகரை, புரியுங்களா? இப்போது ஜாதகத்தை பார்க்கின்ற போது 12 பாவங்களை பார்ப்போம், 9 கிரகங்களை பார்ப்போம், அவருடைய காரகத்துவத்தை பார்ப்போம். அந்த நட்சத்திரம் இருக்கு பாருங்க, அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம், கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரமா என்பதையும் பார்க்கும். ஏன்னா எடுத்த உடனே அப்படி நம்ம அசகாயத்தனமாக நினச்சி போயிட்டே கூடாது. அடுத்து ராசி, லக்னம். இங்கே முக்கியமானது பார்த்தீங்கன்னா சாரம் தான். அந்த லக்னாதிபதி எந்த சாரத்தை வாங்கி இருக்கிறார், அந்த சாரநாதன் எங்கே இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார் பார்க்கணும். இந்த பலன்கள் சொல்லுகின்ற போது அந்த சாரநாதன் எங்கே இருக்கிறார், அவர் வீடு கொடுத்தவர் எங்கே இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார். திசாநாதன் பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சொல்லணும்னா திசா புத்தி 100% பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறது, மறுக்க முடியாதுங்க. திசா புத்தி, ஒவ்வொரு திசா புத்தி வருகின்ற போது அப்படியே தலைகீழாக நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறது. என்ன ஆனது சொல்லுங்க, மாறுது இல்லையா? வாழ்க்கை அப்படியே மாறுது இல்லையா? அப்போ அந்த திசாநாதன் இருந்த இடம் எது? திசை மாறுது. அப்போ அந்த திசாநாதன் இருந்த இடம் எது? அவர் வாங்கிய சாரம் எது? அந்த சாரநாதன் எங்கே இருக்கார்? நிறைய ஆராய்ச்சி பண்ண. அதான் சொல்கிறேன், கண்ணு அப்படின்னா காலையில் எழுந்து சொல்கிறாரு, ஐயா ஒன்றுமே தெரியாது ஐயா, அதனால வீட்டில் 10 பேர் உட்காந்துருக்காயா, ஜோசியமே தெரியாது ஐயா. எங்கள் ஊரில் கூட ஒருத்தர் இருக்கார், அவர் 200 பீஸு. அவர் வந்து டனா என்ன தெரியும்னா, அது வேற வருத்தம் வருது எனக்கு. குரு அங்கே வந்துட்டார், சனி இங்கே வந்துட்டார், இவர் இதை பண்ண போகிறார். இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. என்னடா இதுவடா ஜோதிட சாஸ்திரம்? யாரை கொலை பண்ணுறீங்க? நீங்கள் செய்து வைத்த திருமணங்கள், நீங்கள் நடத்தி வைத்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடலூரில் போன மாதம் போகிறேங்க, மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம். இன்னொரு பக்கம் இன்னொரு கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணம் நடக்குது. எனக்கு அந்த நான் போன குடும்பத்துடைய நான் வழிகாட்டியாக இருக்கேன். அந்த பூஜைக்கு வந்த ஐயர் சொல்கிறாரு, ஐயா சரியான முகூர்த்தம் குறித்து கொடுத்துருக்கீங்க, பக்கத்தில் ஒரு திருமணம் நடக்கு பாருங்கள், அங்கே நடக்கிற திருமணத்தில் இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் அந்த பெண்ணுக்கு. அடிப்பட்டு போச்சிங்களா? அப்போது இந்த நாட்களையும்
என்னுடைய விஷயத்தை சொல்லணும்னா தமிழகத்தில் காலண்டர்களுக்கு நான் நாள் கொடுத்து கொடுத்துருக்கேன். புரியுங்களா? அப்போது நீ சந்திராஷ்டிரமத்தை பார்க்கணும், 12ஆம் இடத்தை பார்க்கணும், தாரா பலனை பார்க்கணும், திருமணத்திற்கு நாள் குறிப்பதற்கு முன்னாக இதுவெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்காம சந்திராஷ்டிரமத்தில் கல்யாணம் நடத்தக்கூடிய கல்யாணபுரா பார்த்தீங்கன்னா அது நடுவீதிக்கு வந்திருக்கிறது. ஒரு பெரிய பட்டிமன்றம் நாங்கள் பேசுகிறோம், 2 அணியாக ஜோதிடர்கள் பேசுகிறோம். ரொம்ப எதிர்த்து வாதாடுறாங்க. இந்த காலத்தில் ஜாதகம் பார்க்காமல் திருமணம் செய்தவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பேசுகிறோம், அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஏன் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண நீதிமன்றத்துக்கு போகலையா? போய் பாருங்கள். அப்போது எங்கே போய் அவர்கள் ஜாதகம் பார்த்திருப்பார்கள் அங்கே சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஜாதகம்னாவே என்ன தெரியாது, ஜோதிட சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு குரு தெரியும், சனி தெரியும். காலண்டரில் முகூர்த்த நாள் இருக்கா? இன்னைக்கு இன்று முகூர்த்த நாள் இருக்கிறது, முடிஞ்சு போச்சு. அந்த முகூர்த்த நாள் அந்த மணமகளுக்கோ பொருத்தமான நாளாக இருக்கிறதா என்பது அந்த ஆளுக்கு தெரியாது. அது ஜாதகம் பார்க்க மாட்டான், சந்திராஷ்டிரமத்தை வைப்பான், யோகம் கூட சில பேர் பார்க்கறதில்ல. அப்போ திருமண வாழ்க்கை எப்படி நிலைக்கும்? தப்பான ஜோசியரிடம் போயிட்டு தப்பாக நாள் குறித்து தப்பாக திருமணத்தை முடித்து தப்பாக வாழ்க்கை முடித்து கொண்டவர்களுக்கு ஜோதிடர்கள் மீது பழி போடுவதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. புரியுங்களா? இது மிகப்பெரிய கடல் மாதிரி. வல்லுநர்களை தேர்ந்தெடுங்கள். ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நாளை உனக்கு இது நடக்கும், உன்னுடைய திருமண வாழ்க்கையில் இது நடக்கும், உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு இந்த தொந்தரவு கொடுப்பார்கள், உன்னுடைய பிள்ளைகளால் உனக்கு பெருமை உண்டாகும். எல்லாவற்றையும் ஜோதிடத்தில் சொல்லிவிட முடியும் என்பது அழுத்தமான வாதம் என்னுடைய வாதம். இங்கே சொல்கிறது நிறையா இருக்குங்க. இந்த கர்மக்காரனை வச்சு நிறைய பேசலாம். அப்போ முதல்ல சொன்ன குருவுடைய பார்வைகள். சனி எந்த இடத்துல இருக்கார்? கர்மக்காரன் சனி எங்கே இருக்கார்? பேசும்போது சனி வந்துட்டார், நமக்கு வந்துட்டார். இன்னும் என்னை பொறுத்தவரை ரொம்ப நல்ல கிரகங்க சனி. இல்லை, வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நல்ல கிரகம் சனி. இப்போது சனியுடைய 10ஆம் பார்வை எங்கே விழுது பாருங்கள். இப்போ ஜாதகத்தில் நான் சொல்கிறேன், ஜாதகத்தில் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் சனி அமர்ந்த இடம் அவருடைய 3, 7, 10, குறிப்பாக 10ஆம் இடம், அந்த ஸ்தானம் பாதிக்கப்படும். அதுதான் கர்ம வினையை வாங்கி இருக்கின்ற ஜாதகம் என்பதற்கு ஒரு அடையாளம். இப்போ பேச விட்டால் நாம் அனைவருமே அடுத்து இன்னொருத்தர் வருவாங்க, ஐயா நீங்கள் பேசுனா சரி, இன்னும் இருக்குங்க ஐயா சொல்கிறதுக்கு அப்படி ஒருத்தர் சொல்லுவாங்க. இப்படி நமக்குள்ள போட்டிகளை எல்லாம் விட்டு இந்த சமுதாயத்திற்கு சரியான முறையில் வழிகாட்ட வேண்டும். நம்மை நம்பி வருகிறவர்கள் என்னன்னா அவங்க பார்வையில் நாம தான் பெரிய ஆள். நம்மை நம்பி எவர் வருகிறார்களோ அவர்களுக்கு சரியான பலன்களை சொல்லி சரியாக வழிநடத்தி விட்டால் நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் வரம் கொடுக்கும் சாமியாக இருப்பீர்கள் என்றும் மதிக்கப்படுவீர்கள். எனக்குள்ள நாள லட்சக்கணக்கில் பீஸ் வாங்கியிருக்குங்க, பொய்யில சொல்ல. காரணம் நடந்திருக்கு. நடப்பதை சொல்லிவிடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் தேடி வரும். அப்போ அதற்குரிய வார்த்தை பலம் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, நாம் சொல்கிறது பழிக்குமா நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு விஷயம் உருவேற்றி கற்றுக்கொண்டு இந்த தொழிலில் நாம் நீடிக்கின்ற போது நம்மால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நம்மை நம்பி வருபவர்களுக்கு நிச்சயமாக நாம் பலன் சொல்ல முடியும். அவர்களுக்கு சரியான வழிகாட்டி, இழப்பு வருகின்ற நேரத்திலும் அவர்களுக்கு சங்கடம் வருகின்ற நேரத்திலும் அவரை நேர் வழியில் செல்ல வைக்கின்ற திறமை நம்மிடம் உண்டு. அதற்குரிய வழிகாட்டுதல் சில நிவாரணங்கள் ஜோதிடம் உண்டு. அதான் சொன்ன இந்த புணர்ப்பு தோஷம், பித்ரு தோஷம், பிரம்மகத்தி தோஷம், இப்படிப்பட்ட தோஷங்களையும் தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்குரிய கிரக வழிபாடுகள் செய்கின்ற போது வாழ்க்கை மேலும் வழிவடையும். இப்பயே சொல்லிட்டாரு, 15 நெருங்கிட்டு இருக்கு, சனி வரையும் வந்துடுச்சு. 25வது வெள்ளி விழாவில் நிறைய பேச போகிறோம், அப்போ பேசிக்கலாம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். பித்துரு தோஷம் என்பது என்னன்னா, ஐயா ஏழுமலையிட்ட ஒருத்தர் மாட்டிட்டார். பித்து தோஷம்னா சூரியனை தான் வருது பித்து தோஷம். எப்படி பித்ரு தோஷம்? சூரியனை போய் கும்பிடுங்க, தோஷம் போயிடுனார். நான் சொல்லுவேன், பித்ரு தோஷம் என்பது சூரியனுடன் சந்திரனோ சூரியனுடன் ராகுவோ கேதுவோ சேருவது மட்டும்தான் பித்ரு தோஷம். இல்லை, ராகு கேது மட்டும்தான். ஐயா ரொம்ப நன்றி.
ஐயா அவர்களுக்கு மதிப்பிற்குரிய சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள்.